என்னடா அவன் காலையில கையில கெட்டிலோட இருக்கான்னு சொல்லி யோசிக்காதீங்க. நைட்டு நம்ம வீட்ல பயங்கரமா சிக்கன் ஆயிடுச்சு. நம்ம வீட்ல யூஸ் பண்ற தண்ணி வந்து கீழ வீட்டுக்கு லீக் ஆகுதாம். அதனால கீழ வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட சொல்லி, நம்ம ஓனர் கிட்ட சொல்லி, ஓனர் வாட்டர் சர்வீஸ்ட்ட சொல்லி அவங்க வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு நாளைக்கு சுடு தண்ணி வராதாம். சரி சம்மர் தானே பச்சை தண்ணில குளிச்சலாம் பார்த்தேன் கைஸ். தண்ணி செம கூலிங்கா இருந்துச்சு. குளிக்கவே முடியல. அதனால கெட்டில் எடுத்து ஹீட் பண்ணிட்டு மூஞ்ச மட்டும் கழுவிட்டு 4 முட்டைய வேக வச்சு எடுத்து பார்த்தா 3 முட்டை தான் கைஸ் வந்துச்சு. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் கிளம்புற வேகத்துல முட்டைய ஒழுங்கா உளிக்கல. அதனால 3 முட்டை தான் வந்துச்சு. 3 முட்டை மட்டும் தான் வந்துச்சுன்னு பார்த்தா, அந்த ஷெல் வேற வயிக்குள்ள போயிடுச்சு கைஸ். அத அப்படியே துப்பிட்டு மாய்ஸ்சரைசர்லாம் தேய்ச்சிட்டு கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா காத்து பயங்கரமா அடிச்சிருந்துச்சு. அதனால தான் ஸ்வெட்டர், ஜாக்கெட் எல்லாமே ஒரு வழியா கஷ்டப்பட்டு டெர்மட்டாலஜி கிளாஸ் வந்துட்டேன். ஃபியூச்சர்ல டெர்மட்டாலஜி படிக்க போற அனைத்து டாக்டர்ஸ்க்கும் வணக்கம்ஸ். நமக்கு டெர்மட்டாலஜில அவ்வளோக்கா விருப்பம் இல்ல. பேஷண்ட்லாம் பார்த்துட்டு கேஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு வழியா கிளம்பிட்டேன் கைஸ். பட் மெட்ரோக்கு வந்தா பயங்கரமான கும்பல். நம்ம காலைல சாப்பிட்ட 3 முட்டைக்கு மதியம் வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனாங்க கைஸ். நம்ம ஸ்ட்ராபெரி வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா கிலோ 500 ரூபா போட்டுருந்தாங்க. எடுத்து திரும்பி அதை வச்சுட்டு ஆனியன் பொட்டேட்டோ மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். ஜிம்முக்கு போற வழியில கிஷோரை பார்த்தாங்க கைஸ். அவங்களாம் காலையில ஜிம்முக்கு போயிட்டாங்களாம். நம்ம காலைல கிளாஸ் போனால ஜிம் போக முடியல. அதனால கடைக்கு போயிட்டு பனானாவும் பியர்ஸும் வாங்கிட்டு அப்படியே ஜிம்ல பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு செஸ்ட் ரைஸ் போட்டு கிளம்பியாச்சு கைஸ். கண்டிப்பா ஜிம்ல வேலை பார்க்குற ரிசப்ஷனிஸ்ட் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. நம்ம எந்த ஷிஃப்ட் வந்தாலும் இவன் ஜிம்ல இருக்கான்னு சொல்லி கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. ஒர்க் கூட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எக்ஸ் ரைஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு வே ப்ரோட்டீன் போட்டு படிக்கலாம்னு சொல்லி உட்காந்தேன் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் தெரியாம கீழே கொட்டிருச்சு. நமக்கு சரியான டிப்ரிமேஷன் கைஸ். என்ன பண்ண சுத்தமா தெரியல. சரி அப்புறமா அதை க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா ஃபுட்பால் விளையாடுறாங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்பாங்க கைஸ். பை.